ஹலோ, இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா பிரையர் ஐலாண்ட். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கனடாவில் நோவாஸ்கோஷியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல் வாட்சிங் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்க டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா திமிங்கலத்தை எப்போவுமே புக்கில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ லைவாக பார்க்கலாம். இது ஹாலிஃபேக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது எஸ்பெஷலி நம்ம எந்த வழியாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 101 எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, நிறைய சீனரி கூட இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வி கேன் என்ஜாய் தட் அஸ் வெல். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேல் வாட்சிங்க்கு ஆன்லைனில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் ஃபெரி அப்படிங்கிற இடத்துல கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம திரையில் பார்த்துட்டு இருக்க நோவாஸ்கோஷியா மாநிலம். இது கனடாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்குது. இதோடைய தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹாலிஃபேக்ஸ். இது நோவாஸ்கோஷியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்குது. இப்போ இங்கே இருந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரையர் ஐலாண்டுக்கு நம்ம போகிறோம். அது நோவாஸ்கோஷியாவுடைய முனிப்பகுதி. இப்போ அங்கே தான் நம்ம திமிங்கலம் பார்க்க போகிறோம். ஹாலிஃபேக்ஸ்லேருந்து பிரையர் ஐலாண்டுக்கு லாங் ட்ராவலாக இருக்கிறதுனால மோர் தென் 3 hours 50 minutes ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஊல்ஃபில்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல டிம் ஹார்டன் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா ஈஸ்ட் ஃபெரி அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஃபெரி இருக்கக்கூடிய இடத்துக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஹாலிஃபேக்ஸ்லேருந்து ஃபைனலாக நம்மளுடைய ஈஸ்ட் ஃபெரி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நிற்கிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டிவர்டன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லாங் ஐலாண்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பெட்டிட் பேசேஜ் அப்படிங்கிற ஃபெரி நம்ம பிடிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கார் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஃபெரிக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஃபெரி கவர்மெண்ட் ஆப்ரேட்டிங் ஃபெரி தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வேல் வாட்சிங் டிக்கெட் புக் பண்ண முடியலனா கூட இங்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஃபெரி சர்வீஸை பொறுத்தளவு 24/7 உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபெரி சர்வீஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி ½ an hour ஒரு மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் மிட் நைட்டை பொறுத்தளவு நீங்கள் எமர்ஜென்சியாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 911 கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எமர்ஜென்சி பேசிஸில் அந்த ஃபெரி உங்களுக்கு ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இதை யார் யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட்டு, அப்புறம் வில்லேஜ் பீப்புள். அந்த டிவர்டன் அண்ட் ஃபெரி ஈஸ்ட் ஃபெரி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மெஜாரிட்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை ஃபெரியை 1947 நோவாஸ்கோஷியா கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரன் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு கிடைச்ச தகவல்படி பார்த்திங்கன்னா இந்த கடலில் சீல்ஸு, டால்ஃபின்ஸு அது கூட பார்க்கலான்னு சொன்னாங்க, அந்த உள்ளூர் மக்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டரை பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஏன்னா இங்குள்ள மக்கள் அவ்வளோ அழகாக அந்த வாட்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க.
ரொம்ப தெளிவாக பார்த்திங்கன்னா நீல கலரில் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்யமாகவும் தெளிவாகவும் இருந்தது. இது இந்த வேல் வாட்சிங்கை பற்றின கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோவுடைய கடைசியில் போட்டிருக்கேன். டெஃபினட்டாக மறக்காமல் பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம ஃபெரிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீபோர்ட். இது டிபெட்டன்லேருந்து ஃப்ரீபோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர். ஸோ இங்கே வந்து நம்ம தரைவழியாக தான் போகிறோம். ஸோ கார்லேயே தான் போகணும். ஸோ இந்த டிபெட்டனை பொறுத்தளவு இட்ஸ் ஒரு வில்லேஜ் தான். இந்த வில்லேஜை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 மக்கள் தான். டிபெட்டன் பாப்புலேஷனை பொறுத்தளவு 300 மக்கள் தான், 300 வீடு இல்லை. வீடுகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த மக்களோட பிரதான தொழில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங், போட்டிங் தான். சப்போஸ் இவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணுன்னா பக்கத்தில் விமோத் மெர்கண்டைல் அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டி இருக்குது. அந்த சிட்டி வந்து இங்கேருந்து 45 நிமிஷம் அவங்களுக்கு ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிக்பை தான் போகணும். அது அங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. இப்போ நாம் பார்த்துட்ருக்க வந்து செகண்ட் ஃபெரி இருக்கக்கூடிய ஃப்ரீபோர்ட் அப்படிங்கிற இடம். இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோன்னா வெஸ்ட் போர்ட் அப்படிங்கிற இடம். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரையர் ஐலாண்டில் இருக்குது. இந்த பிரையர் ஐலாண்டில் தான் நம்ம வேல் வாட்சிங் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைனில் தான் இருக்குது. இப்போது ஃபெரி வந்துட்டு இந்த ஃபெரி வந்து நம்ம கார்ஸ் எல்லாம் லோட் பண்ணுறாங்க. இங்கேயும் சேம் தான், 18 கார் வரைக்கும் இந்த ஃபெரியில் வந்து அக்காமடேட் பண்ணுவாங்க. இதுவும் 24/7 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆஸ் யூஷுவல் இது கூட உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். நோவா ஸ்கோஷியா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த சர்வீஸ் வந்து லோக்கல் பீப்புளுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் இது ரன் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு வெஸ்ட் போர்ட்டுக்கு வந்து 7 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதுதான் பிரையர் ஐலாண்ட் தான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ். அங்கே தான் வந்து நம்ம வேல் வாட்சிங் வந்து பார்க்க போகிறோம். இங்கே கூட உங்களுக்கு இயற்கை அழகை நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு டால்ஃபின் கூட பார்க்கக்கூடிய சான்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அது எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் லோக்கலைட்ஸ் வந்து எங்கிட்ட கலந்துக்கிட்டாங்க நாங்கள் கேட்கும்போது. இப்போ ஃபைனலாக நம்ம செகண்ட் ஃபெரியிலேருந்து வெஸ்ட் போர்ட் அப்படிங்கிற டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிரையர் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் போர்ட் ஆஃப் நோவா ஸ்கோஷியாவில் இருக்குது. இந்த வெஸ்ட் போர்ட் கிராமத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 193 மக்கள் தான் இருக்கிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பே ஆஃப் ஃபண்டி அப்படிங்கிற கடலால் இது வந்து சூழப்பட்டிருக்குது. இந்த மக்களுடைய பிரதான தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷிங் தான். இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சீ ஃபேரிங். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கப்பலோ ஒரு படகோ எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கடலுக்குள்ளே போயிட்டு நேவிகேஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பைக் எடுத்துகிட்டு நம்ம ஊர் சுற்றுற மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா படகுகள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்கடலுக்கு போயிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வெஸ்ட் போர்ட்டு ஊருடைய ஸ்பெஷல். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க வந்து பார்த்திங்கன்னா பிரையர் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துடைய புக்கிங் சென்டரில். ஸோ வேல் வாட்சிங் புக்கிங் சென்டர் இங்கே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தான்னா டைரெக்டாக இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து நீங்கள் கவுண்டர் இருக்கும். இந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணணும். இப்போ நம்ம இருக்கக்கூடியது வந்து வெஸ்ட் போர்ட்டு ஃபெரி ஸ்டேஷன். இங்கே வந்து மெகா நோவா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஃபெரி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிரையர் ஐலாண்ட் வேல் அண்ட் சீ போர்டு க்ரூசஸ் பீப்புளாக இருக்கிறாங்க.
இப்போது நம்ம எல்லாமே லைனில் தான் வெயிட் பண்ணுறோம் அந்த ஃபெரிக்காக. இந்த ஃபெரி ஆப்ரேட்டிங் டைமை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா காலையில் 9:30, 1:30, சாயந்தரம் 5:30. இப்போ நம்ம எல்லாமே போர்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிஃபோர் போர்டிங் முன்னாடி என்ன பண்ண கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், வின்டர் ஜாக்கெட் கூட எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம ஆழ்கடலுக்கு போகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் குளிரும். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான ஜாக்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபெரியோட பீப்புள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுப்பாங்க. கடல் வாழ் உயிரினங்களை பற்றி அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த என்னென்ன ஃபெரியெல்லாம் எந்தெந்த ஆழத்தில் இருக்கும், எந்த பகுதியில் எந்த வேல் உங்களுக்கு கிடைக்கும், அந்த திமிங்கலத்தை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபெரியில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆழ்கடலுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. 4 மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ திமிங்கலங்களை உங்களால் பார்க்க முடியுமோ அவ்வளோ திமிங்கலத்தை அவங்க காட்டுவாங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே கொண்டு காட்டுவாங்க. அது நீங்கள் புக்கில் தான் பார்த்துருப்பீங்க அந்த திமிங்கலங்களை, நீல திமிங்கலங்களை. பட் ஆனால் நேர்லேயே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், அதே மாதிரி நிறைய என்ஜாயபிளாகவும் இருக்கும். நிறைய குழந்தைங்கள் மட்டும் கிடையாது, பெரியவங்கள் நிறைய பேர் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைவாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த க்ரூஸோடைய மூமெண்ட்டையும் கடலுடைய ஆழத்தையும் உங்களுக்கு க்ரூஸில் இருக்கக்கூடிய திரையில் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் லைவ். So we're going this way, right? So we're going to see it's going that way, and then we either go over this corner, but then this ship is moving. So make sure and let's like and subscribe in this video, okay? And then you see this is the sea, right? We're in the sea, right? There's a big shark. So you should, if you want to video the shark, then like and subscribe to our video in the YouTube channel. க்ரூஸ் நடுக்கடல் மூவ் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது, ஒன்றுமே பார்க்க முடியல. இந்த உள்ளத்தள்ளித்த படத்தில் செந்தில் சொன்ன மாதிரியோ டெம்போலாம் அங்கே வச்சு கடத்திருக்கையா, ஏதாவது காமிங்கயா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் திமிங்கலம் வருமான்னு சொல்லிட்டு நடுக்கடலை சுற்றி பார்க்குறோம். எதெல்லாமோ கடல் புறாக்கள்லாம் பறக்கு. பட் ஆனால் திமிங்கலத்தை பார்த்த மாதிரியே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் கழிச்சப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நிறைய திமிங்கலங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த திமிங்கலங்களை பார்க்கணும்னா உங்களுக்கு ஜூனும் அக்டோபருடைய மிட்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நிறைய திமிங்கலம் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கோடைக்காலம் உங்களுக்கு நோவா ஸ்கோஷியாவில் அந்த மாதங்கள் மட்டும்தான். ஸோ டெஃபினட்டாக எல்லா திமிங்கலங்களும் ஆழ்கடலேருந்து வெளியில் அவங்க குதித்து விளையாடும் போது உங்களுக்கு இதை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்கு, நாங்கள்லாம் ஓடி ஆடி அந்த திமிங்கலத்தை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க க்ரூஸோடைய கூரை பகுதி, மேல் பகுதியில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திமிங்கலங்கள் வர ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப ஆழ்கடல் பகுதிக்கு நாங்கள் போனதுனால நீங்கள் திமிங்கலங்கள் அங்கே எங்களால் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அந்த பாரு. புளியா இவரு வேற வண்டி அடிச்சு கிடக்கு. Wow! There's 4 now. There's 4. Apa letak je. இப்போ இந்த இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. கிட்ட போயிட்டான். மோட்டர் போட்டு இது பண்ணி பைக் ஊற இது சமங்க இது சரியான புளி விழுது பாருங்க.